அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டடா நியூ டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு வரேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்டுக்கான வெட்னஸ்டே டெஸ்ட் கொஷின் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்வெர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ், சர்க்குலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸு, அப்புறம் ஜென்ரல் ஃபார்முலாஸ், ஒரு சில ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி கொஷின்ஸை நிறையா கேட்டிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது. அது ஃபஸ்ட் சாப்டரில் லாஸ்ட் கண்டென்ட் இது ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் சாப்டரில் லைன் பை லைனாக வீடு கிளாஸ் கொடுத்து சப்ஜெக்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கான ஆன்சர் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் ட்ரூ? ஸோ நமக்கு தெரியும், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து நமக்கு ஒன்றுன்னு நமக்கு தெரியும். தீட்டாக்கு பதிலாக ஐ தீட்டா ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஐ தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஐ தீட்டா ஈக்குவல் டு 1 வந்து நிற்குதுன்னு வச்சுப்போம். இப்போ காஸ் ஐ தீட்டா நமக்கு என்ன தெரியும், காஸ் ஹைப்பர்போலிக் தீட்டா. சைன் ஐ தீட்டா நமக்கு என்ன தெரியும், ஐ சைன் ஹைப்பர்போலிக் தீட்டா. அவ்வளோதான், ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ காஸ் ஹைப்பர்போலிக் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஐ ஸ்கொயர் சைன் ஹைப்பர்போலிக் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ஈக்குவல் டு 1. ஐ ஸ்கொயர் வேல்யூ நமக்கு -1 தெரியும். அப்போ காஸ் ஹைப்பர்போலிக் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஹைப்பர்போலிக் ஸ்கொயர் தீட்டா வேல்யூனா ஆயிடுது 1ன்னு வரும். ஸோ அப்போ இது எந்த ஆப்ஷன் நீங்கள் பார்க்கணும், காஸ் ஸ்கொயர் ஹைப்பர்போலிக் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஹைப்பர்போலிக் 1. ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்து நான் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்து இதில் சர்க்குலர் ஃபங்க்ஷனில் பொறுத்தளவுக்கு காஸ் ஹைப்பர்போலிக் ஐ தீட்டா எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஹைப்பர்போலிக் காஸ் ஐ தீட்டா காஸ் ஹைப்பர்போலிக் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்துக்குங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஹைப்பர்போலிக் வந்து ஜஸ்ட் காஸ் ஹைப்பர்போலிக். குட்டி குட்டி ரிசல்ட்ஸ்லாம் ஓடி வந்துடும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் இந்த கொஷினாக மாட்டிக்கும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு கொஷின்ஸ் அப்படியே ரைஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஹைப்பர்போலிக் இன்வெர்ஸ் வந்து 1/√1 + x ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் வந்து tan ஹைப்பர்போலிக் இன்வெர்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றது. ஸோ 1/2 டைம்ஸ் log of 1 + x / 1 - x. இதெல்லாம் அப்படி பார்த்தோன்னே டப்புன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹைப்பர்போலிக் ஐடென்டிட்டி இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சீக்கண்ட் ஸ்கொயர், இந்த இடத்துல சீக்கண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ 1 - tan ஸ்கொயர் tan ஹைப்பர்போலிக் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஹைப்பர்போலிக் ஸ்கொயர் எக்ஸ்னு ஒன்று நிற்கும். ஸோ இதுதான் ரிலேஷன். அப்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஹைப்பர்போலிக், இந்த சீக்கண்ட் போடல, நோட்டேஷன் மிஸ் ஆகிருக்கு, அதை பார்த்துட்டு. அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் ஹைப்பர்போலிக் x / xனா வரும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. திருப்பி நீங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 டெரிவேட்டிவ் இது எல்லா 0/0 தான். இது காஸ் ஹைப்பர்போலிக் x / 1ன்னு எழுதிக்கலாம். காஸ் ஹைப்பர்போலிக் ஆஃப் 0 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1. ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் ஆஃப் காஸ் ஹைப்பர்போலிக் x என்ன கிடைக்கும் அப்படின்றது ஜஸ்ட் சைன் ஹைப்பர்போலிக் x. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் ஒர்க் வேணும் அப்படின்னு பேஸ் பண்ணி இதை ரெடி பண்ண கொஷின்ஸ் தான். ஸோ இதை ரெகுலராக பாருங்கள். நிறைய இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ எதெல்லாம் ஐடியாஸ் கொடுக்குறனோ அது எல்லாமே என்ன ஆகிடும், என்னுடைய டெஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதில் வந்து கம்ப்ளீட்டாக குரூப்பில் அனுப்பிடுவேன். ஸோ இமீடியட்டாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஃபார்முலாஸ், நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ், நிறைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கேதர் ஆகும். ஸோ நோட் போட்டு எழுதணும், வெறுமனே வீடியோ பார்க்கக்கூடாது, உட்காந்து நோட் வச்சுக்கிட்டே எழுதணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். இப்போ எங்கள் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெட்னஸ்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வரல சார் அப்படி சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வில்லிங்காக இருந்தால் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஆனால் நீங்கள் மினிமம் 40+ எடுக்கணும். 50க்கு 40+ நீங்கள் எடுத்தாகணும். அப்போ தான் அந்த குரூப்பில் இருப்பீங்க. இல்லைனா அடுத்து ரிமூவ் பண்ணி வேறு குரூப்புக்கு அனுப்பிடுவேன். ஷெடியூல் புரியுதுங்களா? 3 டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது. இது வந்து நியூ, இது பாஸ்ட் 1 மந்த்து. ஓகே, இது பாஸ்ட் 2 மந்த்து, 3 மந்த் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாஸ்ட் 3 மந்த்து ஷெடியூலில் இருக்கிறவங்க. ஸோ இவங்களாம் இதை தாண்டி தான் அங்கே வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு கூகுள் டெஸ்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து இப்போ தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கீங்க. நியூ கமெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் இருக்கிறவங்க நான் இதை அட்டன் பண்ணுறேன்னா நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது 40+ எடுக்கணும். அப்போ தான் இந்த குரூப் இருக்கு. திருப்பி இதுக்கே வந்துடுவீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஷெடியூலு, அது நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க் யூ.